ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். வரும் 17th லெசன் பிளான்ட் கிங்டம், தாவர உலகம் அப்படிங்கிற பாடத்தை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். எந்த ஒரு செயல் நம்ம செய்யறோம் அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொன்னா உடனே நம்ம வந்து என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத எல்லார்ட்டையுமே சொல்லிப்போம் இல்லைங்களா? அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ்ட அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி செய்யலாம். அல்லது நம்ம ஒரு பொது இடத்துல ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொன்னா உடனே அதுக்கு அந்த இடத்துலயே என்ன பண்ணுவோம்? என் பேரை போட்டுறீங்களா அப்படின்னு ஒரு டியூப் லைட்டை கொடுத்துட்டு அந்த டியூப் லைட்டு யார் உபயதாரர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பில்டிங் கட்டுவதற்கு 5000 ரூபாய் பணம் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நம் செய்வதே நம்ம என்ன பண்றோம்? நம்மளால இருக்கு செய்யறோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் நல்ல விஷயம். சரிங்களா? இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு பென்சில் பேனா ஷேர் பண்ணிக்கிறோம். ஷேர் பண்ணதும் அவங்க யார்கிட்ட இருந்து வாங்குறாங்களோ வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அடுத்து அவங்க வெல்கம் பாங்க. சோ அந்த பெற்றுக்கொண்டவர்கள் உதவி அப்போ நம்ம வந்து அந்த டயத்துல நம்ம கிட்ட இல்ல அந்த பொருள், அது நமக்கு தேவை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்றோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அதற்கு நன்றி கூறி நம்ம வாங்கிக்கிறோம். சரியா? இது ஒரு வகையான உதவி என்பது. இதுவே நம்ம பொது இடத்துல செய்யக்கூடியது. இப்ப எல்லா விஷயங்களுக்குமே ஏதாவது ஒரு எல்லாராலையும் எல்லா விஷயங்களையும் அழகா லீட் பண்ணி செய்ய முடியாது இல்லையா? இப்ப கோவிட் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோவிட்ல நிறைய பேர் நிறைய டொனேஷன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம என்ன பண்றோம்? அவங்க கிட்ட போயிட்டு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கறத நம்ம கொடுத்தோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணிட்டாங்க? நம்ம பேரெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு எல்லாம் செஞ்சு அவங்க அதை ஆர்கனைஸ் பண்ணி எங்க அத குடுக்கணுமோ, ஹேண்ட் ஓவர் பண்ணணுமோ, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணினோம்? ஒரு வெள்ள நிவாரணம், புயல் நிவாரணம், இந்த மாதிரி நெறைய எல்லா இடத்துலயுமே நம்ம எப்பொழுதும் உதவி செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? சோ இந்த மாதிரி பொது இடங்கள்ல நம்ம செஞ்சுட்டு, அவங்க கிட்ட இருந்து நன்றியை எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். புரியுதாப்பா? சின்ன சின்னதா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை அப்படிங்கும்போது நம்மளுடைய எசென்ஷியலுக்காக நம்ம அவங்க கிட்ட உதவிய நாடுறோம். அவங்க செஞ்சாங்கன்னா நன்றி கூறலாம். ஆனால் நம்மளா மனம் உவர்ந்து வேற ஏதாவது ஒரு பொது இடத்திற்கு நம்ம கொடுக்கறோம், இயலாதவர்களுக்கு செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு நமக்கு வந்து எந்த ஒரு கம்யூனிட்டியும் இல்லாம பொதுவாக கட்டக்கூடிய ஒரு பில்டிங் இல்ல ஒரு கோயில் கட்டுறாங்க, என்ன ஒரு நற்பணி மன்றம் ஆரம்பிச்சு நமக்கு வந்துட்டு சம்மர் சீசன்ல எல்லாம் என்ன கொடுப்பாங்க? தண்ணீர் பந்தல் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வைக்கும்போது நம்ம டொனேட் பண்றோம்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? நன்றியை எதிர்பார்க்க கூடாது. கொடுப்பவர்கள் தான் நன்றி சொல்லணுமா? வாங்குபவர்கள் அதுல நன்றி செலுத்த கூடாது. எதற்காக? இப்ப 2 பேர் வழியில போயிட்டு இருக்காங்க. இதே மாதிரியான ஆர்கியூமெண்ட் 2% போகுது. அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு மடாதிபதி ஒரு நல்ல செயலுக்காக பணம் வந்து டொனேஷன் கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயம் தான். அந்த சிச்சுவேஷன்ல அது எல்லாருக்கும் தேவையானது. சமுதாயத்திற்காக பொது சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவருக்கு இவங்க என்ன பண்றாங்க? ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் பணத்த குடுத்துடுறாங்க. குடுத்துட்டு அவங்க கிட்ட நன்றியை எதிர்பார்த்து நின்னுகிட்டே இருக்காங்க. அந்த டொனேஷன் போட்டு பில்ல குடுத்துட்டாங்க. வாங்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த செயிண்ட் என்ன சொல்றாங்க? "என்னப்பா ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க?" "இல்ல இவ்ளோ பெரிய தொகை குடுத்துருக்கேன்" அப்படின்னு. "ஆமாப்பா குடுத்துருக்கதா இல்லன்னு சொல்ல வரலையே. நல்ல அமௌண்ட் தான். கண்டிப்பா நல்ல விஷயம் தான். சரி அதுக்காக தான்" அப்படின்றாங்க. "அப்படின்னா
ஏன் உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறையா அப்படின்றாங்க. இல்ல இல்ல அப்படின்னு இல்ல, எல்லாரும் எதிர்பார்க்கிறது தானே அது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதற்கு அவர் கூறக்கூடிய ஒரு பதில், நம்மால் அந்த பொது சேவை செய்வதற்கு அங்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நீங்க தான் நன்றி சொல்லணும். அது எல்லாருக்கும் கிடைச்சிராது. அது உண்மையான கருத்து. நீங்களும் ஸ்டூடண்ட்ஸ் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காகலாம் நீங்க பணம் குடுக்குறீங்கன்னு சொன்னா, இந்த செயலுக்கு எனக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது கிடைச்சதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்படின்னு தான் நீங்க சொல்லணுமே தவிர, அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு செய்யும்போது பணத்தையோ, பொருளாலையோ குடுத்துட்டு நாம் நன்றியை எதிர்பார்க்க கூடாது. சரிங்களா? புரியுதா என்ன கான்செப்ட்னா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்ன விஷயங்கள்ல கஷ்டம் வர நேரத்துல செய்யறது சாதாரணமா சொல்லிக்கிறது. ஆனா ஒரு பொது இடங்கள்ல ஒரு நல்ல காரியம் இயலாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு அந்த மாதிரி சேவையெல்லாம் செய்யும் பொழுது, மழை, வெள்ளம் வருது, எல்லாரும் கஷ்டத்துல இருக்காங்க. நம்மால் ஆனத எவ்வளோ வேணா குடுக்குறோம்னா, அந்த டயத்துல எதையுமே எதிர்பார்க்க கூடாது. அவங்களுக்கு செய்யறதுக்கு எனக்கு கடவுள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, கடவுளுக்கு நாம் தான் நன்றி சொல்லணும். இது ஒரு நல்ல விஷயம் தான். ஃபாலோ பண்ணலாமாப்பா? கண்டிப்பா. ஏன்னா இதெல்லாம் நம்மை நாமே என்ன பண்ணணும்? கரெக்ட்டா மோல்டு பண்ணிக்கிறதுக்கான ஒரு சின்ன நல்ல விஷயங்கள். இப்ப இருந்தே நீங்க அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அது ஃபியூச்சர்ல நமக்கு நமக்குன்னு உண்டான ஒரு பெரிய ஒரு மதிப்பை உருவாக்கி கொடுக்கும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, இன்னைக்கு பிளான்ட் கிங்டம் தாவர உலகம், விலங்குலகம் அப்படிங்கிற மாரி தாவர உலகம். தாவரங்கள் என்பது நம்மை சுற்றி எவ்வளோ இருக்குல்ல, இல்லையா? ஒரு செல் ஆர்கன்ல இருந்து ஒரு மிகப்பெரிய என்னது மரங்கள் வரை எல்லாமே என்ன சொல்லுவோம்? தாவரங்கள் தான். தாவரத்தினுடைய வகைகள் அப்படின்னு சொன்னா நிறைய இருக்கு. நம்மளை காட்டிலும் தாவரங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பூமியில அதிகமா இருக்கு. ஒன் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம், உயிரோட வாழக்கூடியதுல நம்ம தாவரங்களையும் தான் எடுத்துக்கிறோம் இல்லையா? லிவிங் ஆர்கன் அப்படின்னு யார நம்ம சொல்றோம்? தாவரம், விலங்குகள், மனிதர்கள். இந்த 3 கேட்டகரியுமே லிவிங் ஆர்கன்ஸ் நம்ம சொல்றோம். உயிருள்ள நமக்கு உயிரோடு இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா எல்லாருமே சுவாசிக்கிறாங்க. இல்லையா? மெயினான ஒரு விஷயம் அதுதான். அந்த மாதிரியான செயல் நடைபெறக்கூடிய ஒரு ஒரு விதியுமே நம்ம என்ன பண்றோம்? உயிருள்ளவர்கள். பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களுமே என்னது? உணவை எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. இதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ அதையும் நம்ம என்ன பண்றோம்? லிவிங் ஆர்கன். சோ லிவிங் ஆர்கன் அப்படின்னு சொல்றத பல வகையிலையும் நமக்கு அவர்களுடைய இருப்பிடம் அண்ட் தென் அவர்களுடைய வாழ்க்கை முறை, உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய முறை, இதுல எல்லாத்துலயுமே ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் ஃபேமிலில என்ன பண்ணுவாங்க? வித்தியாசப்படுவாங்க. ஒன்னு ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்சஸ், உடல் அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் நமக்கு அடுத்தது. ஹாபிட்டட், அவர்களுடைய வளரக்கூடிய இயல்புகள், அவர்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதில் அவங்க மாறுபடுவாங்க. மோட் ஆஃப் நியூட்ரிஷன், உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய முறைகள், எவ்வாறு அவங்க உணவை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். சோ இந்த எல்லா விஷயத்திலையுமே ஒவ்வொருத்தரும் வேறுபட்டு காணப்படுவார்கள். அவர்கள தான் தனித்தனியான ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? பிரிச்சு நம்மள சுத்தி பல மில்லியன் வகைகள் தாவரங்கள் அப்படின்னு இருக்கு. சோ இந்த பாடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போறது யாருன்னு கேட்டா ஆல்கா. ஆல்கான்னு என்னப்பா? ஆல்கேங்கிறது பாசி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இல்லையா? பாசி அப்படிங்கிறது என்னது? நமக்கு நம்மள பச்சை கலர்ல இருக்கிறது. எல்லாராலையும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரே விஷயம் பச்சை கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு தாவரம் அப்படிங்கிறது தான் பாசி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? பச்சையா இருக்கு அப்படிங்கறதுனாலயே அதுல என்ன இருக்கு? எஸ், பச்சையம் இருக்கிறதுனாலதான் அது பச்சையா இருக்கு இல்லையா? பச்சையா இருக்கிறது எதனால? குளோரோஃபில் கண்டென்ட் இஸ் ரிச், அதிகமாக அதில் பச்சையம் நிறைந்திருப்பதால் அது எப்படி இருக்கு? நமக்கு கிரீன் கலர்ல இருக்கு. சோ ரொம்ப
முதல்ல இருக்கக்கூடியது. அமீபா அப்படின்னு சொன்னா ஒரு செல் நமக்கு வந்து என்னது விலங்கு சொல்லுவோம். சின்ன உயிரினம் அப்படின்னு சொல்றது. அதுபோல அடிப்படையானது தாவரங்களில் அடிப்படையான இதுல இருக்கக்கூடியது தான் பேஸா இருக்கிறது. பாசி அப்படின்னு சொல்லக்கூடியது. கடல் பாசியில அதிகமாக நமக்கு பச்சையம் இருக்கக்கூடியது. ஓகே. சோ என்ன ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் ஒவ்வொருத்தருமே தனித்தனியான குரூப். தாலோபைட்டா அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியில இருக்கவங்க தான். இவர்களுடைய சிறப்பு என்னன்னு கேட்டா ஆட்டோட்ரோப்ஸ். ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னா என்னப்பா? தனக்குத்தானே தற்சார்பு ஊட்டத் தாவரங்கள். தனக்குத்தானே உணவை தயாரித்துக்கும். பிகாஸ் அதுல என்ன இருக்கு சொன்னோம்? குளோரோஃபில். சோ குளோரோஃபில் பச்சையம் இருக்கக்கூடிய எல்லாரும் தானே தன்னுடைய உணவை தயாரித்துக் கொள்ளக்கூடிய தன்மையில இருப்பாங்க. சோ தட் இஸ் கால்ட் அஸ் ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்குண்டான சிறப்பான பெயர்தே நம்ம ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் தாலஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். தாவர உடலம், வேர், தண்டு, இலை எப்படி நம்மளால பிரிக்க முடியாது. plant body is not differentiate into root, stem and then leaf. இலை, வேர், தண்டு என்று பிரிக்க முடியாது. பாசிங்கிறது பார்த்திருக்கோம்ல. என்ன அப்படியே தனித்தனி ஒரு சின்ன சின்னதா அப்படியே தண்ணியில எப்படி இருக்கும்? மிதந்துட்டு இருக்கும். ஒரு குரூப்பா பார்க்கலாம். தவிர அதுல நம்ம ஒரு செடியாகவோ, அதனுடைய உடல், தண்டு, ரூட் அந்த மாரி எதையுமே நம்மளால வேறுபடுத்தி பார்க்க முடியாத அமைப்போட இருக்கிறது தான் இந்த ஆல்கே அப்படிங்கிறது. சோ நெறைய ஆல்கேஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? எங்க இருக்கக்கூடியது? தண்ணீல தான் இருக்கு இல்லையா? எங்க இருக்கும்? தண்ணீல தான் இருக்கும். தண்ணி இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலயும் தான் நம்ம என்ன பார்க்கலாம்? இந்த ஆல்கா அப்படிங்கிறதே பார்க்கலாம். வேற நமக்கு வந்து தரையில பார்க்க முடியுமா? மழை பெஞ்சா தான் அந்த தண்ணி இருக்கு இல்லையா? அந்த தண்ணீல நம்ம தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கும்? அந்த தண்ணீல எல்லாம் படிஞ்சு இருக்கக்கூடியது தான் ஆல்கே. சோ அப்ப எங்க இருக்கக்கூடியது? அக்வாட்டிக் ரீஜியன். நீரில் வாழக்கூடிய ஒரு தாவரம். அதுதான் மெயின். சோ எந்த இடத்துலலாம் வாழும் இது? ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன் வாட்டர் எல்லா இடத்துலயுமே இருக்கும். நல்ல தண்ணீலயும் இருக்கும், கடல் தண்ணீலயும் இருக்கும். எல்லா இடங்களிலுமே இருக்கக்கூடிய ஒரு தாவரம் ஆல்கே அப்படின்னு சொல்றோம். சோ ஒரு சில பாசி அப்படிங்கிறது தான் என்னது? ரொம்ப சின்னதா இருக்கும். மேல என்ன ஆகும்? ஃப்ளோட் ஆகக்கூடியது. எதுக்கு மேல? தண்ணி மேல, நீர் மேல் மிதக்கக்கூடிய தன்மையோட இருக்கக்கூடிய நேச்சர் தான் இது. சோ அதுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் நேம் அப்படின்னா, தண்ணீல மிதக்கிறது இல்லையா? சோ மிதக்குது அப்படின்னு சொன்னா தீஸ் கைண்ட் ஆஃப் ஆல்கே ஆர் கால்ட் ஃபைட்டோலாங்டான் அப்படிங்கிறது தண்ணீரில் மிதக்கக்கூடிய ஒரு நேச்சர்ல இருக்கு அப்படிங்கறதுனால தான் அது என்ன சொல்றோம்? மிதவை. மிதக்கிறது அப்படின்னு சொல்றதுன்னா என்னது? மிதவை நுண்ணுயிரிகள். இது கண்ணுக்கே தெரியாததுதான் இல்லையா? அதனால நம்ம என்ன சொல்றோம்? நுண்ணுயிரி அப்படின்னு சொல்றோம். அப்ப மிதவை நுண்ணுயிரிகள் என்றால் என்னன்னு கேட்டா, நமக்கு பாசிகளுக்கு உண்டான அடுத்த பெயர் தான் மிதவை நுண்ணுயிர்கள். இதற்குண்டான வேறு பெயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. சோ ஒரு சில பாசிகள் நமக்கு வந்து வேறு பாசிகளோடு என்ன ஆகும்? இணைந்து. அது எதோட இணைந்து இருக்கக்கூடியது? ஆல்கே லிவ் வித் ஃபங்கை. எதோடு இணைந்திருக்கும்? பூஞ்சைகளோடு இணைந்திருக்கும். சோ அவ்வாறு இணைந்து நமக்கு வந்து ஒன்றுக்கொன்று என்ன ஆகும் அது? ஃபுல்லா மியூச்சுவலா பெனிஃபிஷியலா இருக்கக்கூடிய நேச்சர்ல இருக்கும். சோ தீஸ் கைண்ட் ஆஃப் ஆல்கேஸ் ஆர் நோன் ஆஸ் லைக்கன். இதற்குண்டான ஒரு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்டா லைக்கன்கள். லைக்கன் என்றால் என்ன? இந்த கேள்வி வந்து கொஸ்டின் பேப்பர்ல நீங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லைக்கன் அப்படின்னா எது? பாசி மற்றும் பூஞ்சை ஒன்றோடு ஒன்று இணைந்து நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு வகையில இருக்கக்கூடிய அந்த ஒரு உயிரினத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? லைக்கன் அப்படின்னு சொல்றோம். ஓகே. சோ லைக்கன்ங்கிறது நமக்கு எதனாலது? இரண்டும் சேர்ந்து இருக்கக்கூடியது. சோ இது எவ்வாறு நமக்கு வந்து இனப்பெருக்கம் செய்கின்றது? அடுத்த ஒரு ஜெனரேஷன் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டா
ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தாவரங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன செடி மூலமா வரலாம். இப்போ விதை மூலமா வரும். சீட்ஸ போட்டோம் அப்படின்னா வரும். ரோஜா செடி எல்லாம் ஸ்டெம். அப்போ ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வகை. இப்போ தண்டு, ரோஜா செடியுடைய தண்டை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அழகா அதை 2 தண்டுகளை இணைத்து உள்ள மண்ணுல புதைச்சு வச்சோம் அப்படின்னு சொன்னா வரும். அடுத்தது சீட்ஸ், விதைகளை போடும்போது கீரையெல்லாம் என்னது, விதைகளை நம்ம தூவினோம் அப்படின்னு சொன்னா, நெல் மணிகள் எல்லாம் விதைகளை தூவினா வரும். ஒரு சில செடிகள், ரோஜா செடியே சின்னதா பிளான்ட், சின்ன பிளான்ட கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்தும் வரும். இப்படி பல வகையில் ஒரு புது செடியை நாம் உருவாக்கலாம். சோ ஒவ்வொரு மாதிரியான ஒரு ரீப்ரொடக்ஷன். சோ இது என்னதுன்னு கேட்டா, நமக்கு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை த ஃப்ரெக்மெண்டேஷன். ஃப்ரெக்மெண்டேஷன் அப்படின்னா துண்டாதல், தனித்தனியாக பிரிந்து நமக்கு அடுத்த ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நேச்சர். சோ இதனுடைய இனப்பெருக்கம் எப்படி இருக்கும், நமக்கு தனியாக துண்டாதல் செயல்முறை வரும் இல்லையா. சோ அததான் ஃப்ரெக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இதற்கு உண்டான எக்ஸாம்பிள் எந்த நம்ம பாசிங் கேட்டா ஸ்பைரோகைரா. அண்ட் தென் இதுலயே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் தென் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் 2 வகை. பாலிலா இனப்பெருக்கம் பாலின செல்களோடு இருக்கக்கூடியது அப்படின்னு வரும் இல்லையா. சோ ஏசெக்ஷுவல் அண்ட் தென் செக்ஷுவல். சோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னா இந்தந்த வகைகள்ல இந்த பாசிகள் என்பது என்ன பண்ணுது, அடுத்த சந்ததியை உருவாக்கும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கிளாமிடோமோனாஸ் அப்படிங்கிற வகையில வரும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஸ்பைரோகைரா அண்ட் தென் சாரா. இந்த மாதிரியான ஒரு சில பிளான்ட்லயும் அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. சோ வாட் இஸ் ஆல்கே? ஆல்கே அப்படிங்கிறது கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் பிரிமேட்டிவ் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். இது ஆட்டோட்ரோப்ஸ் பிகாஸ் தே ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட். தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க கூடியது. தாலோபைட்டா ஃபேமிலியில இருக்கும். தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் ஹெட் ஸ்டெம் ரூட் லைக் தட். ஓகே, அடுத்தது அதுல எந்த இடத்துல வாழும் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆல்கே. கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது எத்தனை வகையாக நாம் பிரிக்கலாம் அப்படிங்கிறது தான். சோ அதனுடைய நிறத்தை பொறுத்து நம்ம பல வகையா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும். ப்ளூ கலர், கிரீன் கலர், பிரவுன் கலர், ரெட் கலர். ஓகே, கிரீன், ரெட், பிரவுன் அண்ட் தென் ப்ளூ கலர், yellow color. So different kinds of algae. So ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும், விதமான வண்ணங்கள்ல இருக்கு. So ப்ளூ கலர் ஆல்கே அப்படிங்கிறது தான் சயனோஃபீசே. ஒவ்வொன்றுக்கும் அதற்குண்டான பேரு, அதற்குண்டான பொட்டானிக்கல் நேம், தாவரவியல் பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ தான் சயனோஃபேசேன்னு சொல்றது. கிரீன் கலர்ல இருக்கக்கூடியது குளோரோஃபேசேன்னு சொல்லணும். பழுப்பு கலர்ல இருக்கக்கூடியது. சோ இந்த பிரவுன் கலர்ல இருக்கு இல்லையா, சோ அதுதான் என்னது, ஃபேயோவைசின்னு சொல்றோம். ரெட் கலர்ல இருக்கிறது ரோடோவைசி. சோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே சோ குளோரோபைட்டா, ரோடோபைட்டா அண்ட் தென் ஃபேயோபைட்டா, சயனோபைட்டேரியா அண்ட் தென் கிறிஸ்டோபைட்டேரியா, டயட்டாம்ஸ்ங்கிறது இந்த கலர்ல இருக்கிறது. சோ டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆல்கேஸ். நம்ம பாசிகள்ல இப்படிதான் பல வகையான வண்ணங்களை பொறுத்து நீல பாசி, பச்சை பாசி, பழுப்பு பாசி, சிவப்பு நிற பாசிகள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நமக்கு அதனுடைய உதாரணங்கள். சோ நிறத்தோடைய அடிப்படையில நம்ம ஆல்காவை நம்ம என்ன பண்றோம், இத்தனை வகையாக நம்ம பிரிக்கிறோம். அந்த நிறம் ஒவ்வொன்றுலயுமே அதுல இருக்கக்கூடிய அந்த நிறமிகள் தான். நம்மளையே பாருங்க எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கலர்ல இருக்காங்க. ரெட் கலர்ல ஒரு சிலர் இருப்பாங்க, ஒருத்தர் ஒயிட் கலர்ல இருப்பாங்க, ஒருத்தர் பிரவுன் கலர்ல இருப்பாங்க, ஒருத்தர் நம்ம கொஞ்சம் டார்க்கா இருப்பாங்க. இப்படி நம்முடைய உடல்லையே பல வகையான நிறங்கள், அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நிறமி, மெலனின்கிற நிறமி, அது போலதான் இந்த பாசிகள்ல ஆல்கேல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிலையும் இருக்க அந்த கலர். சோ இப்ப ப்ளூ கலர்ல இருக்கு சொன்னா
ஃபைகோசயனின் அப்படிங்கிற அந்த ஒரு நிறமி அதுல இருக்கிறதுனால தான் அந்த ப்ளூ கலர்ல நமக்கு அது தெரியுது. ஸோ இது எவ்வாறு ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு உணவு அதை வந்து தயாரிச்சு சேமிச்சு வச்சுக்கிறாங்கன்னா, சயனோபைசிங்கிறது ஸ்டார்ச் நம்ம பச்சையம் இருக்கிறதுனால உணவு தயாரித்தல்ங்கிறது ஸ்டார்ச்ல தயாரிக்கலாம். இதே கிரீன் கலர்ல இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம குளோரோஃபில் பச்சையம் நிறமி இருக்கிறதுனால அது பச்சை கலர்ல இருக்கிறது. இது ஸ்டார்ச் அண்ட் தென் மேனிடால் அப்படிங்கிறதுல நமக்கு ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ரெட் கலர் ரெட் கலர் ஆல்கே நமக்கு வந்து ஃபைக்ளோரித்ரீன் அப்படிங்கிற ஒரு அதுல இருக்கக்கூடிய நிறமியினால தான் எந்த மாதிரியான பிக்மெண்ட்ஸ் தமிழ்ல நிறமின்னு சொல்றோம். பிக்மெண்ட் எந்த பிக்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இடத்துல அந்த நேச்சர் அதனுடைய வண்ணம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. ஸோ இதான் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆல்கேஸ். ஸோ கிளாசிஃபிகேஷன்னா இது ஜென்ரலா டாக்ஸானமி எதை சேர்ந்ததுன்னா புரோட்டிஸ்டா அண்ட் தென் ஃபைலம்ங்கிறது குளோரோஃபைட்டா. ஸோ கிளாஸ்னா வேரியஸ் கிளாஸ்ல அதுல இருக்கும். ஓகே. ஸோ இதான் இதனுடைய தாவரத்தினுடைய இயல்புகள் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், அதனுடைய கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். எக்கோசிஸ்டத்துல தனித்தனியா எப்படி எல்லாம் இருக்கு. ஜென்ரலா நம்ம எக்கோசிஸ்டம்ங்கிறது நம்ம வாழற இடம் இல்லையா? ஸோ எவ்வாறு பாசிகள் என்பது நீரில எப்படி இருக்கும், மிதக்கக்கூடிய தன்மையோட நமக்கு இருக்கிறது தான். ஓகே. ஸோ இதான் ஜென்ரலா நம்ம டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆல்கேஸ் என்னென்ன கலர்ல இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இப்போ இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே. I'll show next time. இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னது, முக்கியத்துவம் என்னது. பாசிகள் ஒவ்வொருத்தருமே எல்லா இடத்துலயுமே எல்லா தாவரங்களும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், யாரையுமே குறைச்சு எப்பயும் எடை போடக்கூடாது அப்படின்னு இருக்கோம் இல்லையா? இதுவே பாசி இது என்னப்பா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், பொருளாதார முக்கியத்துவம். ஆல்கே அப்படிங்கிறது நமக்கு எதற்காக இருக்கு அப்படின்னு கேட்டா, உணவாக எங்கெல்லாம் நம்ம ஃபுட்டா எடுத்துட்டு இருக்கோம், ஜப்பான், இங்கிலாந்து, இந்தியா எல்லா நாடுகளையுமே இது என்ன பண்றாங்க, நமக்கு ஃபுட்டா எடுத்துக்கிறாங்க. உணவு பொருளாக இந்த பாசிகளை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள்னா என்ன மாதிரியான நமக்கு வந்து ஆல்கேஸ நம்ம ஃபுட்டா எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டா, உல்வா அண்ட் தென் ஸ்பைருலினா, குளோரெல்லா. ஸ்பைருலினா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ துறையில ஒரு இந்த ஸ்பைருலினாவை ரெகுலரா எடுத்துட்டோம்னு சொன்னா இம்யூனிட்டி அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப அதிகமாக வரும். நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல. நிறைய பேர் நிறைய நாடுகள்ல இந்த ஸ்பைருலினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடல் பாசி அப்படின்னு சொல்லுவோம். இதிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்தை நாம் எடுத்துக்கொண்டால் உட்கொண்டால் அவ்வளவு ஒரு இது மருந்து கிடையாது. ஆக்சுவலி நம்ம என்ன சொல்லுவோம், ஆன்டிபயோட்டிக்ங்கிற மாதிரி நம்ம சாதாரணமா ஒரு கஷாயம் வச்சு குடிக்கிறோம் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சைடு எஃபெக்ட்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல இந்த ஸ்பைருலினா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆல்கே அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். ஒரு சில ஆல்கேஸ் நம்ம வந்துட்டு நமக்கு மட்டும் கிடையாது, ஃபுட்டா யாருக்கெல்லாம் மனிதர்களும் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நமக்கு அனிமல்ஸ் விலங்குகளுக்கும் உணவாக என்ன பண்றாங்க, இத கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது ஒரு உணவு பொருளாக பயன்படுத்துறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்ரிகல்ச்சர். விவசாயத்தில் இதனுடைய பங்கு என்னது? விவசாயம்ங்கிறது எந்த வகையான ஒவ்வொன்றுல ஒவ்வொரு வகையான பாசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இது நமக்கு நீல கலர்ல பார்த்தோம் இல்லையா? அந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய அந்த ஆல்கே என்ன பண்ணும்னு கேட்டா, அட்மாஸ்பியர்ல என்ன இருக்கு நமக்கு? நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கு இல்லையா? சோ த நைட்ரஜன் கண்டென்ட்ட நமக்கு பூமியில என்ன பண்ணுது? ஃபிக்ஸ் பண்றது. நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இல்லைன்னா நம்ம அடுத்து நம்ம ஒரு லெசன்ல படிக்கலாம். சோ இந்த நைட்ரஜன் பிக்சேஷன் அப்படிங்கிறது அந்த வழியில இருக்கக்கூடிய நைட்ரஜனை தாவரங்களாகப்பட்டது எடுத்துக்கொண்டு தன்னுடைய ரூட்ல வேர் முடிச்சுகள்ல சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அதுதான் நம்ம இந்த நீல பச்சை பாசி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்னு சொல்லலாம். ஏன்னா
நைட்ரஜன் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் growth ஆஃப் பிளான்ட். செடிகளினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஊட்டச்சத்து அப்படிங்கிறது நைட்ரஜன் கண்டென்ட். ஸோ அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை அப்சர்வ் பண்ணி நம்ம பூமியில சேர்த்து வச்சு அதனுடைய சத்து செடியினுடைய வளர்ச்சிக்கு உதவுவது பிளான்ட் growth. செடியினுடைய வளர்ச்சிக்கு நைட்ரஜன் எல்லா இடத்துலயும் பாருங்க, நைட்ரஜன் இல்லாம எந்த ஒரு உரமுமே இருக்காது. நமக்கு உரம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். நீங்க ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருந்தீங்கன்னா பாருங்க, ஆர் அதர்வைஸ் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அப்ப செடிகளினுடைய வளர்ச்சிக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா இடத்துலயுமே நைட்ரஜன்ங்கிறது ரொம்ப எசென்ஷியல். அண்ட் தென் அகர் அகர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அகர் அகர் அப்படிங்கிறது என்ன கேட்டா, இது வந்து ஒரு சிவப்பு பாசியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள். சரிங்களா? சோ இது எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டா, நமக்கு வந்துட்டு லெபார்டரியில யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். சோ அகர் அகர் அப்படிங்கிறது எந்த கலர்? இது வந்து ப்ளூ கலர் ஆல்கே. திஸ் இஸ் ரெட் கலர் ஆல்கே. சிவப்பு பாசியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் அகர் அகர் அப்படிங்கிறது நமக்கு எங்க யூஸ் ஆகும்? லேப்ல எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் தென் அயோடின். அயோடின் அப்படிங்கிறது பிரவுன் கலர் ஆல்கேல இருந்து வருது. எக்ஸாம்பிள் எல்லாம் இது வந்து லாமினேரியா. அகர் அகர்ங்கிறது கிராஸ் கிராசிலேரியா அப்படிங்கிற அந்த பிளான்ட் தான் அகர்கிறது. நமக்கு அயோடின் அப்படிங்கிறது லாமினேரியால இருந்து வரும். ஸ்பேஸ் டிராவல்ல முக்கியமா இது நமக்கு யூஸ் ஆகும். ஸ்பேஸ் டிராவல்ல இது எங்கப்பா யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறீங்களா? ஸ்பேஸ்னா என்னது? மேல நம்ம வந்து டிராவல் பண்றோம் இல்லையா? சோ விண்வெளியில் நாம் செல்லும் பொழுது என்ன ஆகும்? எல்லாருமே உணவு சாப்பிடுவோம் இல்லையா? உணவு சாப்பிடும் பொழுது நமக்கு நம்மளுடைய இது நமக்கு என்னது மெயினான ஒரு விஷயம்? ஆக்சிஜனை எடுத்துப்போம். இன்டேக்ங்கிறது அண்ட் தென் இன்ஹேலிங், எக்ஸ்ஹேலிங் அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு இல்லையா? சோ கார்பன் டை ஆக்சைடை நமக்கு ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இந்த ஆல்கா அப்படிங்கிறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ குளோரெல்லா ஃபைரினோசா அப்படிங்கிற ஒரு பாசி, குளோரெல்லா ஃபைரினாய்டோசா அப்படிங்கிற ஒரு வகையான பாசி நமக்கு ஸ்பேஸ் டிராவல்ல விண்வெளி பயணத்துல கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணும்? அகற்றுவதற்கும் நம்முடைய கழிவுகள் கழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? ஹியூமன் வேஸ்ட். சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா எங்க போனாலும் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது வரும் இல்லையா? சோ அதை டீகம்போஸ் பண்ணணும். நம்ம சாதாரணமா பூமியில இருக்கும்போது பல வகையாக நம்ம என்ன பண்றோம்? அதை டீகம்போஸ் பண்ணிடுறோம். டாய்லெட் அப்படிங்கிறத கரெக்டா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா இருக்கும். சோ அந்தந்த இடத்துல என்ன பண்றோம்? அது ஆட்டோமேட்டிக்கா டீகம்போஸ் ஆற அளவுக்கு நம்ம ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணிடுறோம். சோ ஸ்பேஸ் டிராவல்ல போய் நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல இப்ப இவ்வளவு பேர் டிராவல் பண்றாங்க. எத்தனை மாதங்கள் அங்கேயே தங்கி இருந்தெல்லாம் பண்றாங்க இல்லையா? அப்ப அதை டீகம்போஸ் பண்றதுக்காக இந்த ஆல்கே அப்படிங்கிறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிங்கிள் செல் புரோட்டீன், தட் இஸ் எஸ்சிபி. சிங்கிள் செல் புரோட்டீன், தனிச்செல் புரதம்ங்கிறது இது ஒரு செல் பாசி நீல கலர்ல இருக்கக்கூடியது. நமக்கு எதுக்காக? என்ன உற்பத்தி செய்வதற்கு? புரோட்டீனை உற்பத்தி செய்வதற்கு, புரத உற்பத்திக்காக பயன்படக்கூடிய ஒரு பாசி. சோ ஒவ்வொரு பாசி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கண்டிப்பா அத வேஸ்ட் அப்படின்னு நினைச்சுதான் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி பாசியே படியக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா இப்போ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஒரே ஒரு சின்ன ஒரு செல் ஆர்கன்ங்கிற மாதிரி தாவரங்களில் அடிப்படையான ஒரு அமைப்போட இருக்கக்கூடியதுதான் ஆல்கே ஃபேமிலி. சோ அந்த ஆல்கே ஃபேமிலி எவ்வளோ ஒரு எசென்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, எத்தனை கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு, அதன் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்னது, நம்ம பொருளாதார முக்கியத்துவம் நிறைந்த ஒரு விஷயமாக இந்த பாசி அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஓகேயா? சோ இந்த டாபிக்ல இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சோ என்ன பார்த்தோம்? இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அண்ட் தென் அந்த பாசினா என்ன, எந்த முறையில நமக்கு அது ரீப்ரொடக்ஷன் ஆகும், நிறத்தினுடைய அடிப்படையில எத்தனை வகையாக பிரிக்கலாம், என்னென்ன நிறமிகள் இருக்கிறதுனால அதுக்கு இந்த மாதிரி நேம் கொடுத்துருக்கோம்னு பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்னு எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இஸ் தேர் எனி டவுட் இன் திஸ் டாபிக்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது வந்து ஃபங்கை.
பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. புரியல அப்படின்னாலும் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் அகைன். ஓகே, பூஞ்சை அப்படிங்கிறதும் தாலோபைட்டா வகையை சார்ந்தது தான். இதுல என்ன இருக்கும் நமக்கு? இதனுடைய உடல் அமைப்பு அப்படிங்கிறது வேர், தண்டு, இலை அப்படி இருக்கும். பூஞ்சையின உடல் உடம்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஹைஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லைன். ஹைஃபா அப்படிங்கிறது ஒரு இழை போன்ற ஒரு அமைப்பு. சோ அததான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல? பூஞ்சைகள்னு சொல்லக்கூடிய அந்த தாவரத்தினுடைய உடல் வேர், தண்டு, இலைன்னு தனித்தனியா பிரிஞ்சிருக்காம, நமக்கு அதனுடைய உடம்பு ஹைஃபா அப்படிங்கிற ஒரு சின்ன பூஞ்சை இழையால நமக்கு உருவாயிருக்கும். இது எல்லாமே சேர்ந்து நமக்கு என்ன ஆகும்? ஒரு சிலந்தி வலை பின்னல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல சின்ன சின்ன லைன்ஸ் எப்படி இருக்கும்? குரூப்பா ஃபார்ம் ஆயி நமக்கு இருக்கும். இந்த குரூப் ஃபார்மேஷன தான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, மைசீலியம். மைசீலியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, தனித்தனியான ஹைஃபா சேர்ந்து உருவாகக்கூடியது. ஹைஃபா அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் லேயர் இல்லையா? சின்னதா லைனா இருக்கக்கூடியது. So அந்த சின்ன filament several hyphas are joined together to form மைசீலியம். ஸோ நிறைய ஹைஃபா சேர்ந்து தான் நமக்கு என்ன உருவாயிருக்கு இந்த இடத்துல? நம்ம எது உருவாயிருக்கு? மைசீலியம் அப்படிங்கிற ஒரு குரூப். ஸோ செல்ஸ் ஆஃப் ஃபங்கைஸ் ஆர் மல்டி செல்லுலார் அண்ட் தென் யூகாரியாட்டிக். ப்ரோகாரியாட்டிக், யூகாரியாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு ஃபேமிலிஸ்லயும் இருக்க மாதிரியே யூகேரியாட் செல்லினால் உருவாக்கப்பட்டது. இதனுடைய செல் சுவர் எப்படி இருக்கும் நமக்கு? கைட்டின் நம்ம பார்த்தோம் இல்லையா? செல்லினுடைய உடல் மேற்பகுதியில இங்க இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் என்ன சொல்லுவோம்? கைட்டின். வழுவழுப்பான தன்மையோட இருக்கக்கூடிய நேச்சர். சரியா? சோ இப்போ இதனுடைய டீடைல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். சோ இன்னைக்கு தெளிவா நம்ம பார்த்தது ஆல்கே பத்தின ஃபுல் டீடைல்ஸுமே. சோ யூ கோ அண்ட் ரீட் இட். சார் எனி டவுட்ஸ்? நாளைக்கு வாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் என்னங்கிறத அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.